நைட் ஃபுல்லாக தூங்காமல் என்னடி பண்ணிட்டு இருந்த? கதை எழுதிட்டு இருந்தேம்மா. இன்னைக்கு ப்ரொடியூசர் கூட மீட்டிங் இருக்கு. என்னடி கதை கிதன்னு சினிமா கினிமான்னு குடும்ப மனத்தை வாங்க போறியா நீ? இங்கே பாருடி, வந்த மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கான், ஜாதகமும் பொருத்தமாக இருக்கு. அடக்கொடுக்கமா கல்யாணம் பண்ணோமா, புருஷன் பிள்ளைங்க நிம்மதியாக வாழ்ந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கடி சொல்லாம கொள்ளாம வெளில போற? எங்கடி சாலை காணோம்? இங்க பாருடி, தின்பண்டம் மூடி இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. திறந்திருந்தா ஈ எறும்பு மிக்கும். அது போலதான் பொண்ணுங்களும். புரியுதா சார்? சார், உன் பேர் என்னம்மா? ஒன்றும் இல்லை, பொறுமை, ரிலாக்ஸ் ஆயிக்கோ. என்னடி சினிமா கினிமான்னு குடும்ப மனத்தை வாங்க போறியா நீ? ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸாக இரு. நாளைக்கு கூட நான் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். நாளைக்கு வந்து நீங்கள் பொறுமையாக உங்கள் கதையை சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நீங்கள் சொல்கிறீங்களோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும். ஓகே சார். பொண்ணா ஒழுக்கமா பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு வந்தோமா இல்லாம என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? இனி வீடு படியை தாண்ட கூடாது. 10 நாள் நிச்சயம் பண்ண வராங்க, 3 மாசத்துல கல்யாணம். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நீ? நிலைமை என்னன்னு தெரியாம சும்மா கத்திட்டே இருக்க வேண்டியது. இப்ப என்ன, நான் எதுவும் பேசக்கூடாது அப்படித்தானே? சும்மா என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டு. அக்கா, ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற? சினிமாவில் பசங்க எங்களாலே சாதிக்க முடியல. ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணு நீ, உன்னால என்ன பண்ண முடியும்? விமர்சனங்களை தாண்டி வர முடியுமா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சொன்னா எங்க கேட்குறான்? அம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன், பசங்களோட தான். நைட்டு வர லேட் ஆகும், சாப்பாடு வேண்டாமா? சரிடா தம்பி, போயிட்டு வா. என்ன பொண்ணா படிச்ச விதியை மட்டும் நான் நேர்ல பார்த்தேன், நாக்கு புடுங்குற மாதிரி கேட்பேன். யார் நீ? சொல்லு, யார் நீ? விதி. விதியா? எதுக்கு இங்க வந்திருக்க? நீ தானே உன் பிரச்சனைக்கு விட தெரியணும்னு கூப்பிட்ட. ஆமா, நான் ஏன் பொண்ணா பிறந்தேன்? பையனா பிறந்தா நிம்மதியா இருந்திருப்பேன்ல. இங்க பெண்ணா பிறந்தவனுக்கு ஆணா பிறந்திருக்கலான்னு தோணும், ஆணா பிறந்தவனுக்கு பெண்ணா பிறந்திருக்கலான்னு தோணும். ஆனா பதில் ஆணும் பெண்ணும் இல்லை. எல்லாருக்கும் வழிகளும் விதிகளும் சமந்தான். இதில் வேறுபாடு உண்டோ? பொண்ணா பிறந்து ஆசைப்பட்ட ட்ரெஸ்ஸை கூட எங்களால போட முடியல. அவன் பாக்குறான் இவன் பாக்குறான்னு ஊருக்கெல்லாம் பயந்தே வாழ வேண்டியதா இருக்கு. இங்க அவன் பாப்பான் இவன் பாப்பான். எவன் பார்த்தா என்ன? இங்க நாயோ குரங்கோ பார்த்தா நீ கவனிப்பியா? அந்த மாதிரி நினைச்சிட்டும் பாதியை நோக்கி போ. ஆடை சுதந்திரம் உன்னுடையது பெண்ணே, அனுமதிப்பதும் அவமதிப்பதும் பெண்ணே உன் கையில். ஒரு பொண்ணு எப்படி சிரிக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும்னு எல்லாத்துக்குமே இங்க ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாங்க அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விமர்சனங்களுக்கு பயந்தா உன்னால அடுப்பங்கரையை தாண்டி வெளியே கூட வர முடியாது. சிந்தி பெண்ணே. ஒரு பொண்ணா என்ன பண்ண முடியும்? அழுது ஒடுங்கி வீட்டோட இருக்க தவிர என்ன பண்ண முடியும்? குழந்தைய முதுகுல சுமந்து போர்க்களம் கண்ட ஜான்சி ராணியும் பெண் தான். போர்க்களம் கண்டு கணவனை மீட்டெடுத்த வீரமங்கை வேலுநாச்சியாரும் பெண் தான். ஆயுதம் இல்லை என்ற போதும் தன்னைத்தானே ஆயுதமாக்கி தீயிட்டு கொண்டு எதிரிகளை அழித்த படை தளபதி குயிலியும் பெண்தான். பெண்ணே புத்தியை தீட்டு, உன்னை விட சிறந்த போராளி உண்டோ?
பெண் நினைத்தால் போர்க்களத்தையும் பூவனமாக்குவாள், பூவனத்தையும் போர்க்களமாக்குவாள். பெண்ணே, நீ விழித்துக் கொண்டால் உன் திறமைக்குண்டோ அடைக்கும் தாள். நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால முடியல. எப்போ இந்த போராட்டம் முடியும்? எப்போ இந்த விதி மாறும்? விந்துவாய் கருவை அடைந்து தாயின் வயிற்றில் சில காலங்கள் உருண்டு பிறண்டு திரண்டு பிரசவ வலியில் துடிக்கும் ஒரு தாயின் போராட்டத்தை விட கருவறையில் இருந்து வெளியேற துடிக்கும் குழந்தையின் போராட்டம் பெரியது. அப்படி போராடி வெற்றி பெற்ற உயிர், ஆணோ பெண்ணோ, உங்கள் வாழ்க்கையின் அழகான கவிதைகள், எழுதும் விதியின் எழுதுகோல் நீங்கள் கருவாய் உருவாகும் போதே உங்களிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவர்கள் கையில் கொடுத்தால் கிறுக்கி கிழித்து விடுவார்கள். உங்கள் வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும். ஆகையால் நீங்களே எழுதிக் கொள்ளுங்கள், அரசாள்வதும் அடிமையாவதும் உங்கள் கையில். அரசாள்வதும் அடிமையாவதும் உங்கள் கையில். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. அம்மா எல்லாம் சொன்னாங்க உங்களை பத்தி. எனக்கு சினிமா தான் லட்சியம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். புரியுதுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். உங்களோட லட்சியத்தில் எனக்கும் பங்கு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். தேங்க்ஸுங்க. அக்கா, ஏன்க்கா அப்படிலாம் பண்ணுற? டே, நாளைக்கே என் குழந்தை என்கிட்ட வந்து, அம்மா நீ சின்ன வயசில் என்னவா ஆக ஆசைப்பட்டேன்னு கேட்கும்போது, நான் அதான் ஆக ஆசைப்பட்டேன், இதாக ஆக ஆசைப்பட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்கா, இல்லை நான் ஆசைப்பட்டதை சாதிச்சிட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்கா? சாரிக்கா, மாமா ஃபோன் பண்ணாங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுக்கா. டே, என்னடா சொல்கிற? அம்மா, நீ என்ன ஆகணும் ஆசைப்பட்ட? எதுக்குடா அதெல்லாம்? நான் ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என் விதி. அம்மா, அதாகணும் இதாகணும் ஆசைப்பட்டு விதி மேலே பழிய போட்டு இன்னைய வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறாம அந்த வலியை சுமந்துக்கிட்டே இருக்க. அதே வலியை அக்காவுக்கு தரணும்னு நினைக்கிறியாம்மா? தன்னோட குழந்தைகிட்டையும் அவளோட பேர குழந்தைகிட்டையும் அதாகணும் இதாகணும் ஆசைப்பட்டேன்னு ஒன்ன மாதிரியே அக்கா சொல்லணுமாம்மா? அவ ஜெயிக்கிறாளோ தோக்குறாளோ, அவ போராடுறதுக்காச்சும் அனுமதி கொடுமா? புகுந்த வீட்லயும் பிறந்த வீட்லயும் சப்போர்ட் இல்லாம எத்தனையோ பொண்ணுங்க வீட்டில் முடங்கி கிடக்காங்கம்மா. அவளை அவளா இருக்க விடுமா, போகட்டுமா? அக்கா, ஆல் தி பெஸ்ட்க்கா, உன்னால முடியும்க்கா. அம்மா அம்மா போறாமா? அப்படி போகணும். பார்த்து போமா. அக்கா, ஏற்கா. சொல்லுங்க, உங்க கான்செப்ட் என்ன? சார், கான்செப்ட் என்னன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி.
எங்க ப்ரொடக்ஷன்ல நெக்ஸ்ட் டைரக்டர் நீங்க தான். சைன் பண்ணுங்க. எனக்கான புரிதலும் எனக்கான சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. அது மாதிரி எல்லா பெண்களுக்கும் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு அனைவருக்குமான சுதந்திர நாடா மாறும். லைட்ஸ், கேமரா, ரோலிங், ஆக்ஷன். பறவையின் இருதிரைகளும் சமம்தான், ஒன்று சிறுத்தால் பறவைகள் பறக்குமா? ரயில் தண்டவாளம் இரண்டும் சமம்தான், ஒன்று சிறுத்தால் பெரும் விபத்தாகுமே. ஆணும் பெண்ணும் சமம்தான், அழகு வாழ்க்கை சமரசம்தான். முன்னே செல்ல வேண்டுமே, ஒன்றுபட்டால் உருவாகுமே புது பாரதம். அருவி போலோடும் பெண் அறிவும் ஆழம் கொண்ட சிந்தனை இரண்டும் சேர்ந்தால் புது கிரகமே உருவாகுமே. வெற்றி காணும் பாதையில் விதிகள் எல்லாம் சமம்தான். நாட்டிலும் வீட்டிலும் ஆண் பெண் சமம்தான், நிலை நாட்டுவோம். ஆணும் பெண்ணும் சமம்தான், அழகு வாழ்க்கை சமரசம்தான். முன்னே செல்ல வேண்டும், ஒன்றுபட்டால் உருவாகுமே புது பாரதம்.